بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعدوان إلا على الظالمين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக, அவனிடமே உதவி கோரியவனாக இன்றைய பாடத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக அலஜூசு லில் முஸ்லிமீன ஐயுத்ஃபனு முஸ்லிமன் ஃபி மகாபிரில் காஃபிரீன். குஃபார்களுடைய மையவாடிகளிலே, முஷ்ரிக்குகளுடைய மையவாடிகளிலே ஒரு முஸ்லிமை அடக்கம் செய்வது ஒரு முஸ்லிமுக்கு ஜாயிஸாகுமா? மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ளதா? குஃபார்களுடைய மையவாடியிலே முஸ்லிமான ஒரு மனிதனை முஸ்லீம்கள் அடக்கம் செய்வது ஜாயிஸாகுமா என்ற வினாவுக்கு பதிலாக லா யஜூஸு, ஜாயிஸாகாது, இல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுக்கு ஐயதுஃபர் முஸ்லிமன், ஒரு முஸ்லிமை அடக்கம் செய்வது ஃபி மகாபில் காஃபிரீன், காஃபிருடைய மையவாடிகளிலே அடக்கம் செய்வது ஜாயிஸாகாது. என்ன காரணம்? நபிகளாருடைய காலம், குலஃபா ராஷிதீங்களுடைய காலம், அதற்கு பின்னால் வந்தவருடைய காலம் எல்லாமே தனித்துவமாக குஃபாருடைய மையவாடிகளை விட்டும் முஸ்லீம்களுடைய மையவாடியிலே தான் முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே முஷ்ரிக்கோடு ஒரு முஸ்லீம் அடக்கம் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே அதன்படிக்கு வலா குல்லி முஸ்லிமின் அல்லா எஸ்தௌத்தின பலதன் கைர் இஸ்லாமியின், ஒரு முஸ்லீம் அல்லாத நாட்டிலே, நகரிலே குடியிருக்காமல் இருப்பது அவசியமாகும். வல்லா யுகீம பைன அல்ஹுரில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு மத்தியிலே குடியிருக்காமல் இருப்பது அவசியமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படி இருந்தால் அலைஹி அயந்தகில்லா பலதின் இஸ்லாமியின், அப்படி வாழ்பவன் அந்த பிரதேசத்திலிருந்து முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு நகர்ந்து செல்வது அவசியமாகும். ஏனென்றால் ஃபித்னாவிலிருந்து அவனுடைய மார்க்கத்தை கொண்டு விரண்டோடுவதற்காக வேண்டி, தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவன் மீது கடமையாகும். இஸ்லாமிய ஷஆயிருல் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களை நிலைநாட்டுவதற்காக வேண்டி மற்றைய முஸ்லிம் சகோதரர்களோடு ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இறையச்சத்தின் மீதும் தக்குவாவின் மீதும் நற்காரியங்கள் மீதும் உதவியாக இருப்பதற்காக வேண்டி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய பெரியார்களே, நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருந்து கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்களில் நாங்கள் உதவியாக இருப்பது அவசியமாகும். அல் முஸ்லிமிதா மாத்த லா யுத்ஃபனு ஃபி மகாபில் குஃபார், ஒரு முஸ்லிம் மரணித்தால் காஃபிருடைய மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட மாட்டாது. அப்படியான ஒரு சூழலிலே மையத்தை இஸ்லாமிய பிரதேசத்துக்கு எடுத்து செல்வது முடியாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த குஃபார்கள் வாழக்கூடிய பிரதேசம், அந்த மையவாடிகளை அடக்கம் செய்வது கூடாது. மாற்றமாக ஒரு பாலைவன பிரதேசத்தை தேடி அதில் அடக்கம் செய்ய வேண்டும். அடக்கம் செய்து அது ஒரு மையம் அடக்கம் செய்யப்பட்டதாக அடையாளம் காணாத அளவுக்கு அது பூமியோடு சமப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிமீன், முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் இருக்கின்ற நகரத்திற்கு மையத்தை கொண்டு செல்வது இலகுவாக இருக்குமே ஆனால், பிதூனி குல்ஃபத்தின் ஷதீதத்தின், கடும் கஷ்டமன்று இருக்குமே ஆனால் அவுலாது ஏற்றமானதாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல ஒரு முஸ்லீம் நசாராக்கள் கிறிஸ்தவருடைய மையவாடியிலேயோ அல்லது யஹூதியுடைய மையவாடியிலேயோ அக்னி வணங்கிகளுடைய மையவாடியிலே அடக்கம் செய்வது ஜாயிஸாகுது. கால ஷேக் அப்துல் அசீம் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இதா மாத்த ஃபி பிலாதுல் குஃபுர்
وفيها مقبرة مسلمة يدفن في مقابر المسلمين. குஃபருடைய நாட்டிலே ஒருவன் மரணித்தால் அங்கு முஸ்லீம்களுக்கென்று பிரத்யேகமான மையவாடி இருக்கும் என்றிருந்தால் அதில் அடக்கம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அங்கிருந்து அந்த ஜனாசாவை நகர்த்த முடியுமா இருந்தால் பல ஹரஜ தவறில்லை. லாக்கின் அதமுன் அக்கல் அவுலா, அங்கிருந்து நகர்த்தாமல் முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற மையவாடிகளே அடக்கம் செய்வது ஏற்றமானதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதாலம் தூயத் மக்பரத்துல் ஹாஸத்துல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான மையவாடி பெற்றுக்கொள்ளப்படாத போது ஒலாயிம்குனு நக்குல் மையத்தில் தஃபன் ஃபிபிலாது முஸ்லிமீன், முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு அடக்கம் செய்வதற்காக மையத்தை எடுத்துச் செல்வது சாத்தியமற்றதாக இருந்தால் நாம் அந்த நேரத்திலே ஒரு பாலைவன பிரதேசத்திலே அடக்கம் செய்வது தவறு கிடையாது. ஒரு முஸ்லீம் முஹத்தரமுன் ஹையன் மையத்தன், ஒரு முஸ்லீம் உயிராக இருக்கின்ற போதும் மரணித்த போதும் அவன் கண்ணியமானவன், மரியாதைக்குரிய என்ற வகையிலே நாம் அவனை அடக்கம் செய்ய வேண்டிய முறைப்படி ஃபத்வாக்கள் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அதே போல் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அதை இலகுபடுத்துவானாக. வஸ்ஸலாம்.